முதியவர்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு பல்லில் பிரச்சனை இருக்கலாம், வாயில் வந்து மென்று முழுங்க முடியாத மாதிரி இருக்கலாம். அதனால் எப்போதுமே உணவை தேர்ந்தெடுக்கிறப்ப நல்லா சாஃப்டாக குக் பண்ணியிருக்கணுங்க. நம்ம குடலுக்குள்ளே போகிறது வந்து எப்போதும் வந்து புரதம் புரோட்டீன் தான் வந்து உடலுக்குள்ளே போயிட்டு வயிற்றில் தான் ஜீரணமாகும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாமே வந்து சாப்பிட்ற விதமும் ரொம்ப முக்கியம், அதே நேரம் சமைக்கிற விதமும் ரொம்ப முக்கியம். இப்போ சப்பாத்தி கூட வந்து ஒரு சிலருக்கு வந்து என்னால் சாப்பிட முடியல, எனக்கு ஜீரணமாகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சப்பாத்தி என்ன பண்ணலான்னாக்க, கோதுமை மாவை வந்து நம்ம வந்து நல்ல சூடான தண்ணி போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம செஞ்சிங்கனாக்க, நம்ம எண்ணெயே போடாமல் கூட சுடலாங்க, நல்ல சாஃப்டாக வரும். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மல்லிகா பத்ரிநாத். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டில் முதியவர்கள் இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து சுலபமாக ஜீரணமாகிற மாதிரி உணவு கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப என்னெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சும்மா ஒரு ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு பல்லில் பிரச்சனை இருக்கலாம், வாயில் வந்து மென்று முழுங்க முடியாத மாதிரி இருக்கலாம். அதனால் எப்போதுமே உணவை தேர்ந்தெடுக்கிறப்ப நல்லா சாஃப்டாக குக் பண்ணியிருக்கணுங்க. அது வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, கீரையாக இருந்தாலும் சரி, மசியலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நல்லா மெத்தன்னு வேகணும். ஒரு சுண்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சுண்டல் கூட வந்து ராத்திரி ஊற வச்சு மறுநாள் காலையில் தண்ணியை வந்து மாற்றிட்டு அதை வேக வைக்கிறப்போ நல்லா சாஃப்டாக வேகணுங்க. மேலே தோல் வெடிக்கிற அளவுக்கு வேக வைக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டால் சுலபமாக ஜீரணமாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு துண்டு இஞ்சியை வந்து அந்த சுண்டலில் போட்டுட்டிங்கன்னா அது வேகிறப்பயே அதுக்கப்புறம் அந்த பீஸை எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கிறப்போ கட்டாயமாக பெருங்காயம் இடம் பெற்றிருக்கணும். அதே மாதிரி வந்து இஞ்சி இடம் பெற்றிருக்கணும். அதாவது இஞ்சி, அதோட வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சத்துக்கள் சேர்த்துக்காக கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதோட வந்து கொஞ்சம் மாங்காய், அதை மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம வந்து அந்த சுண்டலுக்கு தாளிக்கலாம். இப்போ சாதம் அப்படின்னு எடுத்துட்டாக்க வடித்து செய்கிற சாதம் தான் வந்து சுலபமாக ஜீரணமாகும். அதுதான் வந்து முதியவர்கள் வந்து விரும்புகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து வெறும் பச்சரிசி மாதிரி எடுத்துக்காமல் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாங்க, கொஞ்சம் சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு. அதே நேரம் வந்து கைக்குத்தல் அரிசி எடுத்துக்கிட்டாக்க இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் தோணுது. நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கறது சாஃப்டாக கொடுக்கணும், அதே நேரம் அவங்களுக்கு சுலபமாக ஜீரணமாகும் விதமாக கொடுக்கணும். அடுத்ததாக வந்து நொதிக்கப்பட்ட உணவுகள்னாக்க நம்மளுடைய இட்லி, தோசை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக ஜீரணமாகிடுங்க. அதுக்காக நம்ம வந்து வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த இட்லி, தோசை அப்படிங்கிறப்ப அது கரெக்டாக நொதிக்கப்பட்டிருக்கணுங்க. ஒரு சிலர் வந்து சோடா சேர்ப்பாங்க, அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. சோடா சேர்த்தாக்க பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் அழிஞ்சிடும். இதை வந்து நம்ம முக்கியமாக அந்த மைண்டில் வச்சுக்கணும். இட்லி ஆகட்டும், தோசை ஆகட்டும், விதவிதமான இட்லிகள் இருக்குல்ல, அந்த விதமான இட்லிகள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஈவன் மில்லட்ஸில் கேழ்வரகோ இல்லை கம்போ அந்த மாதிரி மற்ற திணை, சாமை, வரகு அதில் மில்லட்ஸில் பண்ணுறப்போ நம்ம வந்து அந்த மில்லட்ஸை நம்ம வந்து 6 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஊற வைக்கணும். அதோடு நம்ம புழுங்கல் அரிசி சேர்த்தா தாங்க இட்லி நல்லா வரும். வெறும் சிறுதானியம் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இட்லிக்கு ஊற வச்சு செஞ்சிங்கனாக்க அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. முக்கியமாக அதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால நார்ச்சத்து வந்து நல்லா நிறைய நேரம் ஊறினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் சுலபமாக ஜீரணமாகும். அடுத்ததாக வந்து களி, கூழ் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா கம்பங்களி, கம்பங்கூழ் இருக்குது. அதே மாதிரி வந்து கேழ்வரகு களி இருக்குது, கேழ்வரகு கூழ் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சுலபமாக ஜீரணமாகும். அதே நேரம் அதில் நம்மளுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். அதோட கூட வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அக்கம்பனிமெண்ட் மாதிரி ஒரு குழம்பு, எப்போவுமே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்து ஒரு குழம்பு கொடுப்பாங்க. கம்பங்களியை வந்து முதல் நாள் வந்து செஞ்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்ணும். அப்படிங்கிறப்ப அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியோட கொஞ்சம் மோர் சேர்த்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறப்பையும் அது ரொம்ப சுலபமாக ஜீரணமாகும். முக்கியமாக வந்து ப்ரோபயோட்டிக் வேல்யூ வந்து அதில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நல்லதை செய்யும் நுண்ணுயிர்கள் வந்து அது அதிகரிக்கும். இப்போ சுலபமாக ஜீரணமாகும் அப்படிங்கிறப்ப நம்ம இட்லி, தோசையில் கூட பார்த்திங்கன்னா நம்ம அந்த நொதிக்க வைக்கிறப்ப நல்லதை செய்யும் நுண்ணுயிர்கள் வந்து மிக 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 அதிகமாகும், பல்கி பெருகும். அந்த மாதிரி நுண்ணுயிர்கள் பல்கி பெறுகிற உணவு எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப சுலபமாக ஜீரணமாகும். மோர், இப்போ வந்து தயிராக சாப்பிட்றத விட மோராக சாப்பிட்டாக்க இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த ப்ரோபயோட்டிக் வேல்யூ அதிகமாகுங்க. அந்த மோரையே வந்து இன்னும் கொஞ்சம் சத்துக்கள் மிகுதாக நம்ம கொடுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து, புதினா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு ஈவன் வெள்ளரிக்காய் கூட போடலாங்க. அதை வந்து பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு அதை குடித்தா அந்த மோர் வந்து ரொம்ப சுலபமாக ஜீரணமாகும். அதில் வந்து ப்ரோபயோட்டிக் வேல்யூ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுவே வந்து லேசாக புளித்தது, அதாவது வந்து கொஞ்சம் லேசாக புளித்ததை வந்து நம்ம மோராக பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு உணவையும் பார்க்குறப்போ முடிஞ்ச வரைக்கும் டீப் ஃப்ரைடாக அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. என்றைக்கோ ஒரு நாள் அப்படின்னா பரவாயில்ல. பொதுவாக வந்து அதிகமாக வந்து பொரிச்ச உணவு சாப்பிட்றப்போ அவ்வளோ சுலபமாக ஜீரணமாகாது. இது நம்ம முக்கியமாக மனசில் வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து கீரை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறப்ப அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மசியல் மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா
விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவே ஒரு சிலருக்கு வந்து பொரியல் மாதிரி செஞ்சு குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலர் சாப்பிட்றாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து பல்லுல பிரச்சனையா இருக்கு, மாட்டிக்குது, இடுக்குல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எந்த மாதிரி சமைக்கிறோமோ அந்த மாரி பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து இப்போ பாலக் அந்த மாதிரி கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை இல்ல மத்தபடி புதினா அதெல்லாம்னாக்கா அரைச்சிட்டு நம்ம மாவுல கலந்து குடுக்கலாம். இப்போ மஞ்சள் பூசணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பூசணிய கூட நம்ம வந்து ஒரு தோசை வடிவில குடுக்குறான். அத வந்து அரைச்சிட்டு குடுக்கலாம். ஆனா மஞ்சள் பூசணி வந்து எப்படி செஞ்சாலும் வந்து ரொம்ப சுலபமா ஜீரணமாகும். நம்ம எப்படி வேணா வந்து அத தயாரிக்க முடியும். குழம்பு செய்யலாம். அ அத வச்சு தாளிச்சுட்டு நம்ம வந்து ஒரு அ புளி போட்டு பொரியல் எல்லாம் பண்ணுவாங்க. அது மாரி தயிர் பச்சடி பண்ணலாம். அந்த மாரி. தயிர் பச்சடி வகைகள் வந்து கொஞ்சம் நெறைய சேர்த்துக்கலாம் அவங்க. ஏன்னா தயிர் அப்படிங்கிறப்ப அந்த ப்ரோபயோட்டிக் வேல்யூ இருக்கும். அந்த தயிர் பச்சடிய வந்து விதவிதமான வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம வந்து குடுக்கலாம். அந்த தயிர் பச்சடி வந்து நல்ல சுலபமா ஜீரணமாகும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற பொங்கல். பொங்கல் செய்றப்போ ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. பொங்கலுக்கு வந்து அரிசி, பருப்பு நம்ம எப்பவும் சேர்க்குறப்போ, ஒரு நம்ம வந்து 2:1 3:1 நம்மளுடைய விருப்பம் தாங்க. லேசா வறுத்துக்கோங்க. பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவோம். அத வந்து 2ம் சேர்ந்து ஒரு பங்கு இருந்ததுனாக்கா, அதுக்கு 4 1/2 மடங்கு தண்ணி வைப்போம். அந்த தண்ணிய வச்சு ப்ரெஷர் குக்கர்ல வைக்கிறப்போ, இஞ்சிய வந்து கொஞ்சம் துருவிட்டு அதிலேயே சேர்த்துருங்க. அத சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறப்ப மிளகு, சீரகம், அதோட வந்து பெருங்காயம் சேர்ப்போம், முந்திரி பருப்பு சேர்ப்போம். அப்போ வந்து ரொம்ப குறைவான நெய் போட்டா போதுமானதுங்க. அந்த இஞ்சி வந்து சுலபமாக வந்து பொங்கல் வந்து ஜீரணமாகறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே நேரம் வந்து அந்த பொங்கல் வந்து நமக்கு ஹெவியாவே இருக்காது. ரொம்ப குறைவா நெய் போட்டாலே போதுமானதுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியாக எண்ணெயும் நெய் போடுவாங்க. அந்த மாரி போட்டா தான் நம்மளுக்கு ஜீரணமாகாது. அந்த மாரி குடுக்கலாம். அதே மாரி கிச்சடி. கிச்சடி அப்படிங்கிறப்ப நம்ம நார்த் இந்தியன் கிச்சடினாக்க நம்ம பொங்கல் டைப்ல தான் இருக்குங்க. அந்த கிச்சடி பண்ணாலும் பரவாயில்லங்க. அந்த பாசி பயிறு போடுவாங்க, உடைச்ச பயிறு போடுவாங்க. அதுக்கு வந்து தாளிக்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம சவுத் இந்தியால வந்து நம்ம பொங்கல் சொல்றோம். நம்ம கிச்சடின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, உப்புமா தான். நம்ம உப்புமாலேயே வந்து ரவையும், சேமியாவும் சேர்த்து செய்றப்ப கிச்சடி அப்படின்னு சொல்றோம். முடிஞ்ச வரைக்கும் அதில கூடுதலா நெறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. ஆனா வெஜிடபிள்ஸ வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா அது ஃப்ரை பண்ணியிருக்கணும். அது நல்லா அந்த தண்ணீல போட்டு நல்லா வேக வச்சிருக்கணும், வெந்திருக்கணும். நம்ம கொஞ்சம் வதக்குனாலே போதும். முட்டைக்கோசு, கேரட்டு அதெல்லாம் பட்டாணி அதெல்லாம் வந்து நல்லா வெந்துடும். வெந்த பிறகு நம்ம அந்த ரவையோட சேர்த்து வேகுறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிடும். முக்கியமா வந்து இதில வந்து மஞ்சள் தூள் சேருங்க. மஞ்சள் வந்து கிருமி நாசினி. நம்ம எல்லா உணவுலயும் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே நேரம் வந்து அவங்களுக்கு சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகணும் அப்படிங்கிறப்ப முக்கியமான சத்தான விட்டமின் சி கிடைக்கணும். அந்த விட்டமின் சி கிடைக்கிறதுக்கு நீங்க அந்த உப்புமாவோ, கிச்சடியோ பண்ணா கடைசியில லெமன் ஜூஸ் சேர்க்கறதுக்கு மறக்காதீங்க. அந்த லெமன் ஜூஸ் கூட வந்து நெறைய வேலைகள் நம்ம உடம்புல பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ அதில நார் சத்து உள்ள உணவுகள் தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்க வந்து அ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அ ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அந்த அந்த மாரி பழகியிருக்க மாட்டாங்க. அந்த மாரி நார்ச்சத்து அப்படிங்கிறப்ப 2 விதமான நார்ச்சத்து இருக்கு. கரையும் தன்மை இருப்பது, கரையும் தன்மை இல்லாதது. அதாவது சால்யபிள் ஃபைபர், இன்சால்யபிள் ஃபைபர். இப்போ சால்யபிள் ஃபைபர் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கொழ கொழ, வழவழன்னு எது எது இருக்கோ, இப்போ உளுந்து, நம்ம வெந்தயம் அதெல்லாம் பார்த்தீங்களா, அதில வந்து கொழகொழப்பான ஒரு தன்மை இருக்கிறப்போ, அது வந்து கரையும் தன்மை இருக்கிற நார்ச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரையும் தன்மை இல்லாத நார்ச்சத்து அப்படிங்கிறப்போ, நம்ம காய்கறிகள், பழங்கள் அதிலலாம் இருக்கும். இந்த காய்கறிகள்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து அந்த நார்ச்சத்து 2மே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். அதையும் வந்து நம்ம சமைக்கிற விதம் ரொம்ப முக்கியம். அத விட அத சாப்பிடுறது ரொம்ப முக்கியம்னு நான் நெனைக்கிறேன். அப்ப வந்து வாயில வச்சுட்டு, நம்ம உமிழ்நீரோட நல்லா சேர்ந்து, நல்லா சுவைச்சு, அந்த மென்னு சாப்பிடுறப்ப சுலபமாக ஜீரணமாகும். முக்கியமா வந்து மாவுச்சத்து வந்து நம்ம வாயில இருக்கிற உமிழ்நீரோட சேர்ந்து தான் 3/4வாசி அதிலேயே ஜீரணம் ஆயிடுங்க. நம்ம குடலுக்குள்ள போறது வந்து எப்போதும் வந்து புரதம், புரோட்டீன் தான் வந்து உடலுக்குள்ளார போயிட்டு வயிற்றில தான் ஜீரணமாகும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாமே வந்து சாப்பிட்ற விதமும் ரொம்ப முக்கியம். அதே நேரம் சமைக்கிற விதமும் ரொம்ப முக்கியம். வயதானவர்களுக்கு ஒரு சில விஷயம் நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேங்க. எனக்கு வீட்லயும் பெரியவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து முறுக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா வந்து அவங்களால மென்னு சாப்பிட முடியாது. ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேங்க. இது ஹெல்த் டிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஆசைப்படுறப்ப குடுக்கணும் அப்படிங்கிறப்போ, அத வந்து உடைச்சிட்டு சின்ன மிக்ஸியில போட்டு கொஞ்சம் விட்டு விட்டு இயக்குனீங்கன்னா கொஞ்சம் பவுடர் மாதிரி ஆயிடும். அதிலேயே வந்து கொஞ்சமா ஒரு தொக்கு நாங்கலாம் வந்து வெங்காய தொக்கு அந்த மாரி எல்லாம் செஞ்சு வச்சிருப்போம். பூண்டு தொக்கு, தக்காளி தொக்கு அந்த மாரி. ஒரு கொஞ்சமா அந்த தொக்கு போட்டு ஒரு திருப்பி திருப்பிட்டோம்னாக்க, அந்த லேசான காரம், இனிப்பு அது எல்லாமே கலந்து இருக்கும். அது ஒரு சின்ன கிண்ணத்தில போட்டு குடுத்தா, அத வந்து சுவைச்சு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த முறுக்கு சாப்பிடலையே அப்படிங்கிற ஒரு குறைகள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல தோணுது. நாங்கலாம் அத வந்து அந்த மாரி செஞ்சு குடுப்போம். அவங்களுக்கு சாஃப்ட்டா வேணுங்கிறப்ப ஜீரணமாகிற உணவா இருக்கணும். அதே நேரம் வந்து சாஃப்ட்டா இருக்கணும். இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. அதிகப்படியான கொழுப்பு சேர்த்து செய்றது எதுவுமே வந்து சுலபமாக ஜீரணமாகாது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அளவோடு சாப்பிடணும். அதனால அந்த மாரி அளவோடு சாப்பிட்றப்ப நல்லா இருக்கலாம். இப்போ ஒரு சாம்பார் அப்படின்னு எடுத்தோம்னாக்க, நம்ம காயெல்லாம் வந்து கரெக்ட்டா வெந்திருக்கான்னு பாருங்க. அந்த காய் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கூடுதலா காய்கறிகள் சேர்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு சுலபமா ஜீரணமாகும். எப்போதுமே வந்து நம்ம
ஒரு ரா ஃபுட்டு ஒரு சாலட் சாப்பிட்ணுன்னு நினச்சாக்க நம்ம சமைச்ச உணவோடு சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க. அது வந்து முதலியே கொஞ்சம் நேரத்துக்கு முதலியே சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து சுலபமாக அது வந்து ஜீரணமாகும். ஏன்னா சமைச்ச உணவு வந்து சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருந்தால் கூட அது ஜீரணமாகிற டைமும் ரா ஃபுட்டு வந்து ஜீரணமாகிற டைமும் வெவ்வேறு. இது ரொம்ப சீக்கிரமாக ஜீரணமாயிடும். அதே மாதிரி பழங்கள் எடுத்துக்கிறப்பையும் நம்ம உணவோடு சேர்த்து எடுத்துக்கக்கூடாது. பழங்களை வந்து தனியாக எடுத்துக்கணும். பொதுவாக பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரினாக்க வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, ஆப்பிள் ஒரு சிலர் வந்து விரும்புவாங்க, ஒரு சிலர் விரும்ப மாட்டாங்க, பப்பாளி பழம் சாப்பிடுவாங்க, சப்போட்டா சாப்பிடுவாங்க. டயபெட்டிஸ் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை கொடுக்கணும். ஆனால் அதை வந்து எந்த நேரம்னா அந்த நேரம் கொடுக்கக்கூடாதுங்க. ஒரு ஸ்நாக்கிங் டைம் மாதிரி இன்பிட்வீனாக கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சுக்கும் மத்தியில் ஒரு டைம் இருக்குது இல்லையா, அந்த டைமில் கொடுக்கலாம். இதே மாதிரி வந்து ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். சமைச்ச உணவோடு சேர்த்து பழங்கள் சாப்பிட வேண்டாம். இதுதான் நான் வந்து சொல்ல வந்தது. எப்போவுமே வந்து பால் குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு அதோட வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு காய்ச்சிட்டு கொடுத்தாக்க நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு சுலபமாக இருக்கும். அது வந்து நம்மளுக்கு நைட்டில் வந்து கபம் அந்த மாதிரி கோழை எல்லாம் சேராமல் ரொம்ப சுலபமாக இருக்கும். இது மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கவனித்து செஞ்சாலே போதுமானதுங்க. முதுமையிலே வந்து சுலபமாக ஜீரணமாக உணவுகளை வந்து அவங்க சாப்பிட்டாக்க எப்போதுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான பல விஷயங்கள் என்னென்னாக்க நம்ம நாட்டில் இருக்கிற பலவிதமான ஸ்பைசஸ், அதாவது பார்த்திங்கன்னா மிளகு, அதோட இஞ்சி, சீரகம், சுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சேர்றப்போ சுலபமாக ஜீரணமாகும். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ப்ரோட்டீன் இருக்கிற உணவு சாப்பிட்றப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக மென்று சாப்பிட்ருவாங்க. அப்போது வந்து எஸ்பெஷலி நம்ம வேர்க்கடலை சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெல்லம் சாப்பிடுவோம். அந்த வெல்லம் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து சுலபமாக அந்த ஏப்பமெல்லாம் வராதுங்க. கேஸ் ஃபார்மேஷன் வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணிடும். அதே மாதிரி தான் நம்ம வந்து சுண்டல் சாப்பிட்றப்பையும் சரி, கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து ஒரு வேளை அந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாக்க ஒரு சின்ன கட்டி வெல்லம் சாப்பிட்லாம். அதே மாதிரி நான் பார்த்த வரைக்கும் கட் ஹெல்த்திக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சதும் நல்ல ஒரு சுடு தண்ணி ஒரு டம்ளர் குடிக்கலாம். அதுலேயே மஞ்சத்தூள் போடலாம், இல்லைன்னா லெமன் ஜூஸ் போட்டுக்கலாங்க. அந்த அந்த அதோட வந்து ஒரு சின்ன டிப் என்னன்னாக்க, கட் ஹெல்த்துக்கு வந்து பசு நெய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக பசு நெய் வந்து எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டு பாருங்கள். அன்னைக்கு பூராமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இது கழிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அதோட வந்து ஒரு சின்ன கட்டி வெல்லம், ரொம்ப சின்ன துண்டு தான், சாப்பிட்றப்ப உங்களுக்கு அஜீர்ணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்காது. இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நாட்டு உணவை சாப்பிடுங்க. அதிகப்படியாக இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அந்த பாஸ்தாவும் நூடுல்ஸும் அதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்க எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சீஸு, பன்னீர் அதெல்லாம் வந்து என்றைக்கோ ஒரு நாள் கொஞ்சமாக சாப்பிட்லாங்க. அதில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஜீரணமாகாது. ஏன்னா அவங்க வந்து எக்ஸசைஸ் செய்யணும், வெளியில் ஓடி ஆடி தெரியணும், அப்படியே அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மாதிரி உணவுகள் எல்லாம் ஜீரணம் ஆகாது. அது அந்த மாதிரி வேணும்னு ஆசைப்பட்டால் ரொம்ப குறைவாக என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்லாம். இப்போ சப்பாத்தி கூட வந்து ஒரு சிலருக்கு வந்து என்னால் சாப்பிட முடியல, எனக்கு ஜீரணமாகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சப்பாத்தி என்ன பண்ணலனாக்க, கோதுமை மாவை வந்து நம்ம வந்து நல்ல சூடான தண்ணி போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம செஞ்சிங்கனாக்க, நம்ம எண்ணெயே போடாமல் கூட சுடலாங்க, நல்ல சாஃப்டாக வரும். அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறப்ப அவங்க சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு சுலபமாக ஜீரணமாகும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து தண்ணீர் நிறையா குடிக்கணும், அது நம்ம சொல்லணும். தண்ணீர் குடிக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு வயிற்றில் போய் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம்ம உடம்பை ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப தான் அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. அவங்க வந்து தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா வயசான பிறகு எழுந்திரிச்சு போகணும், ஐயோ நம்ம பாத்ரூமுக்கு போகணுமே, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிறப்ப தண்ணியை வந்து அதிகம் குடிக்க மாட்டாங்க. அப்படி இல்லைங்க, தண்ணி வந்து நம்ம சரியான அளவு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எந்த வயதினராக இருந்தாலும் சரி அவங்க கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.